ஃபஸ்ட்டு ஸ்டெப் அட்சார்ப்ஷன், ஒட்டிக்கொள்ளுதல். முதல்ல இந்த பேஜ் என்ன பண்ணுன்னா, அந்த பாக்டீரியல் செல் கூட அதனுடைய செல் வாலில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதோட தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதுக்கப்புறமா அந்த பேஜினுடைய பாக்டீரியா பேஜினுடைய நார்கள் என்ன பண்ணுன்னா பிணைப்பை ஏற்படுத்துது. இது ஒரு ரிசப்டார் மூலமாக நடக்கும். நெக்ஸ்ட்டு த லிப்போ polysaccharide of tail fibers act as receptors in pages. இந்த லிப்போபாலிசாக்ரைடு என்ன பண்ணும், அந்த ரிசப்டார்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அப்போ ரியாக்ட் பண்ண உடனே த ப்ராசஸ் இன்வால்விங் த ரெகக்னைசேஷன் ஆஃப் பேஜ் டு பாக்டீரியம் இஸ் கால்டு லேண்டிங். ஸோ இந்த பேஜ் பாக்டீரியா பேஜ் போயிட்டு அந்த பாக்டீரியன் மேலே லேண்டிங், அதாவது போயிட்டு அங்கே தரையிறக்கம் நடக்குது. ஒன்ஸ் த கான்ட்ராக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் between tail fibers and bacterial cell, tail fibers bend to anchor the pin and base plate to the cell surface. This step is called pinning. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அந்த பாக்டீரியல் செல்லுக்கு மேலே டெய்ல் ஃபைபர்ஸ் போயிட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு அதில் ஒரு ஊடுருவுதல் நிகழ்ச்சி, அந்த பேசல் பிளேட்டுக்கு மேலே நல்லா அந்த ஸ்பின்ஸ் மூலமாக போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிக்குது. இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லணும்னா பின்னிங், அதாவது குத்துதல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பெனிட்ரேஷன். The penetration process involve mechanical and enzymatic digestion of the cell wall of the host. இது என்ன ஆகுதுன்னா, அந்த நொதியை பயன்படுத்தி அந்த என்சைமை யூஸ் பண்ணி அந்த பாக்டீரியா செல்லுடைய செல் வாலை கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் பண்ணுது. அட் த ரெகக்னிஷன் சைட் பேஜ் டைஜஸ்ட் சர்டைன் செல் வால் ஸ்ட்ரக்சர் பை வைரல் என்சைம், அந்த லைசோசைம்ன்ற அந்த என்சைம் மூலமாக இது நடக்கும். ஆஃப்டர் பின்னிங் த டெல் ஷீட் கான்ட்ராக்ட் அண்ட் அப்பியர்ஸ் ஷார்ட்டர் தென் திக்கர். இது என்ன ஆகும்னா, நல்லா அது போய் குத்தி முடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்டீரியா பேஜுடைய சைஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும், அதே சமயம் ரொம்ப திக்காக மாறுது. ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பேஸ் பிளேட் என்லார்ஜ் த்ரூ விச் டிஎன்ஏ இஸ் இன்ஜெக்டட் டு த செல் வால் வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாக்டீரியாவுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் அதில் எனர்ஜியும் யூஸ் பண்ணுறதில்ல. The step involving injection of DNA particle alone into the bacterial cell wall called transfection. ஸோ அதுக்குள்ளே இந்த டிஎன்ஏ பார்ட்டிக்கல் மட்டும்தான் வந்து பாக்டீரியல் செல்லுக்குள்ளே போகும். The empty protein coat leaving outside the cell is known as கோஸ்ட். மீதி இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கோட் மட்டுமே வெளியில் இருக்குது. இதை வந்து என்ன சொல்லணும்னா கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சிந்தசிஸ். நெக்ஸ்ட்டு இது உள்ளே போன அந்த டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும், அதை டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் உள்ளே நடக்கும். த பேஜ் நியூக்ளிக் ஆசிட் டேக்ஸ் ஓவர் த ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மெஷினரி. இந்த பேஜினுடைய நியூக்ளிக் ஆசிடு அதிகமாக உள்ள ரெப்ளிகேட் ஆகிறது பயோசிந்தட்டிக் மிஷினரிஸ், ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் சொல்லுவோம், அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே நடக்குது. ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட் அண்ட் பிரேக் டவுன். ஸோ பாக்டீரியானுடைய அந்த டிஎன்ஏ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஆக்டிவ் ஆகும், பிரேக் டவுன் ஆகிடும். இந்த பாக்டீரியா பேஜுடைய டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பாக்டீரியலுடைய ப்ரோட்டீன் அண்ட் மெட்டபாலிசத்தை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணணும், தடுத்துரும். நெக்ஸ்ட்டு the protein of the page bacterial and simultaneously replication of page DNA also takes place. பாக்டீரியாவுடைய எல்லா செயல்பாடுகளும் நிறுத்தின உடனே இந்த பேஜினுடைய டிஎன்ஏ வந்து அதிகமாக ரெப்ளிகேஷன் நடக்குது. ஃபோர்த் ஒன் அசம்பிளி அண்டு மெச்சுரேஷன். இதில் என்ன நடக்குன்னா, தொகுப்பம் அண்டு முதிர்ச்சியும். அசம்பிளினா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறதும், நெக்ஸ்ட்டு அதனுடைய மெச்சுரேஷன் நடக்குது. த டிஎன்ஏ of the page and protein coat are synthesized separately and are assembled to form page particle. ஸோ தனித்தனியாக இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கோட்டும் டிஎன்ஏவும் ரெண்டும் வந்து அசம்பிள் ஆகும். The process of assembling the page particle is known as maturation. இந்த ப்ராசஸ் வந்து மெச்சுரேஷன் சொல்லலாம். 20 மினிட்ஸ்க்குள்ளே, அந்த இன்ஃபெக்ட் ஆன 20 மினிட்ஸ்க்குள்ளே 300 நியூ பேஜஸ் வந்து அங்கே அசம்பிள் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டேஜ், the page particle get accumulated inside the host cell or released by the lysis of host cell wall. ஸோ இது என்ன ஆகும், அந்த பேஜ் பார்ட்டிக்கல் எல்லாம் ரெடியான உடனே அதனுடைய பாக்டீரியா பேஜினோட செல் வால் வந்து பிரேக் டவுன் ஆகி எல்லா பேஜ் பார்ட்டிக்கலும் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லைசோஜெனிக் சைக்கிள். இந்த லைசோஜெனிக் சைக்கிள் வந்து என்ன நடக்கும்னா, இதில் வந்து எந்த ஒரு பேஜும்
உருவாகுது. பட் அந்த பாக்டீரியாவுடைய செல் வால் வந்து சிதைக்கப்படலை. DNA gets integrated with the host DNA and gets multiplied along with nucleic acid of the host. இது என்ன பண்ணுன்னா அந்த பேஜினுடைய டிஎன்ஏ பாக்டீரியாவோட டிஎன்ஏட போயிட்டு இன்டெகிரேட் ஆகிடும், ஒன்றா ஆகிட்டு அது ரெப்ளிகேட் ஆகும்போது இதனுடைய பாக்டீரியல் ஜீனோமும் பேஜோடைய ஜீனோமும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் ரெப்ளிகேட் நடக்கும். நோ இண்டிபெண்ட் வைரல் பார்ட்டிக்கல் இஸ் ஃபவுண்ட். இதில் வந்து தனியாக வைரல் பார்ட்டிக்கல் வந்து கிடையாது. As soon as the page injects its linear DNA in the host cell, it becomes circular and integrates to the bacterial chromosome by recombination. இது நீளமாக இருக்கிறது என்ன ஆகுனா போயிட்டு சேர்ந்த உடனே இது மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள், ரவுண்டாக மாறிடுது. ஸோ அது வந்து என்ன சொல்லணும்னா ப்ரோபேஜ் அப்படின்னு சொல்கிறது. இன்டகிரேட்டடான ஜிஎன்ஏ வந்து ப்ரோபேஜ்னு சொல்லலாம். The activity of the propage gene is repressed by 2 repressor protein which are synthesized by page gene. இது என்ன பண்ணணும், மற்ற ரெப்ரஸர் ஜீனை வந்து தடுத்துறது. பட் இந்த பேஜ் ஜீன் மூலமாக ப்ரோபேஜ் ஜீன் மூலமாக உருவானது மட்டுமே வந்து ரெப்ளிகேட் ஆகும். திஸ் செக் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ பேஜஸ் வித்தின் த ஹோஸ்ட் செல். இது என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட்டு புதிய ஹோஸ்ட் செல் வந்து உள்ளே உருவாகிறத தடுத்துரும். However, each time of the bacterial cell divide, the propage multiply along with the bacterial genome. எப்பெல்லாம் இந்த பாக்டீரியல் செல் வந்து ரெப்ளிகேட் ஆகுதோ டிவைட் ஆகுதோ அப்போ இந்த பேஜோடைய செல்லு வந்து அது கூட சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகும். On exposure of UV radiation and chemical excitation of page DNA may occur the result in lytic cycle. எப்போ இந்த UV ரேஸும் அதுக்கப்புறம் கெமிக்கல் பொருட்களால் தாக்குதல் இருக்கும் பொழுது இது என்ன நடக்குன்னா அந்த லைட்டிக் சைக்கிள்லேயே வந்து ரெப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஒன் வீரியான். Virion is intact infective virus particle which is non-replicating outside the host cell. இது வந்து தொற்றுத்தன்மை வாய்ந்தது தான், பட் இந்த ஹோஸ்ட்டுக்கு வெளியே வந்து அதனால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வீரியாய்டு. இட் இஸ் அ சர்க்குலர் மாலிகுல் ஆஃப் single stranded RNA without the capsid and was discovered by Dionne in the year 1971. இவர் வந்து டெய்னர் அவர் தான் வந்து 1971 கண்டுபிடிக்கிறாரு. இதில் வந்து வட்ட வடிவமான சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மட்டும்தான் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த ஆர்என்ஏ ஆஃப் பீரியட் அஸ் லோ மாலிகுலார் வெயிட், அதில் வந்து மாலிகுலார் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது சிட்ரஸில் எக்ஸோகார்டிஸ்ன்ற டிசீஸும் பொட்டேட்டோவில் ஸ்பிண்டல் டியூபர் டிசீஸையும் உருவாக்குது. நெக்ஸ்ட்டு விருசாய்டு. இதை டிஸ்கவர் பண்ணுவது JW ராண்டல் மற்றும் கோவர்க்கர்ஸ். இந்த 1981 இதை கண்டுபிடிக்கிறாங்க. They are the small circular DNA which is similar to virioid. இது வந்து சர்க்குலர் டிஎன்ஏவாக தான் இருக்கும், பட் அந்த வீரியாய்டு மாதிரியே சிமிலராக இருக்குது. பட் தே ஆல்வேஸ் லிங்க்டு வித் லார்ஜ் மாலிகுல்ஸ் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ. இது என்ன பண்ணுன்னா அந்த வைரல் ஆர்என்ஏவோட எப்பவுமே வந்து லிங்கில் இருக்குது, கனெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் பை ஸ்டான்லி மற்றும் ப்ரூஸ்னர் இன் த இயர் 1982. இதை ஸ்டான்லி மற்றும் ப்ரூஸ்னர் வந்து 1982 கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து தொற்றும் தன்மையுடைய புரோட்டீன் துகள்கள், இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக அது அஃபெக்ட் ஆகிடுது. தே ஆர் காசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் அபவுட் டசன் ஆஃப் ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிசாஸ்டர்ஸ் இன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய வகையான ஃபேட்டல் டிசீஸை ஹியூமன் பீயிங்க்கும் அதுக்கப்புறம் அனிமல்ஸ்க்கும் கொடுக்குது. அது என்ன பண்ணுன்னா டேரெக்டாக இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி அதன் மூலமாக நிறைய டிசீஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூஸ்ஃபெல்ட் ஜாக்கோப் டிசீஸ், bovine spongiform encephalopathy. Next, commonly known as mad cow disease and scrappy disease of sheep. இது அனிமல்ஸில் மாடுகள்லேயும் அதுக்கப்புறமா கோட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வகையான டிசீஸை வந்து ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் ஒன் வைரல் டிசீஸ். viruses are known as cause disease in plants and human being. இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுன்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்க்கும் பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து டிசீஸை உருவாக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மொசைக் டிசீஸ் ஆஃப் டொமேட்டோவில் மொசைக் டிசீஸையும் சிக்கன் பாக்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய டிசீஸ் பிளான்ட் டிசீஸ் டொபாக்கோ மொசைக், காலிஃப்ளவர் மொசைக், சுகர் கேன் மொசைக், பொட்டேட்டோ லீஃப் ரோல், பஞ்ச் டாப் ஆஃப் பனானா, லீஃப் கர்ல் ஆஃப் பப்பாயா, வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், ரைஸ் டங் ரூட் டிசீஸ், குக்கும்பர் மொசைக், டொமேட்டோ மொசைக் டிசீஸ். இது எல்லாமே பிளான்ட் டிசீஸ். அனிமல் டிசீஸில் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டல், ரேபிஸ் ஆஃப் டாக், என்செஃபலோமைலிட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ். அதாவது மாடுகளுக்கு வந்து
கால்லையும் வாயிலையும் வந்து ஒரு மாதிரி டிசீஸ் வர்றது கோமாரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹாஸ்லன்னு பார்க்கும்போது மைலிட்டிஸ், அந்த குதிரைகளுடைய மூளை தண்டுவட அழற்சி நோய் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹியூமன் பீயிங்கில் காமன் கோல்டு, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கேன்சர், சாஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், எய்ட்ஸ், ரேபிஸ், மம்ஸ், போலியோ, சிக்கன்குனியா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் அண்டு மீசல்ஸ். இது எல்லாமே மனிதர்களுக்கு வரக்கூடிய டிசீஸ். லாஸ்ட் ஒன், டூ யூ நோ streaks on tulip flower are due to tulip breaking virus which belong to the போட்டிவிரிடே குரூப். அதாவது இந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் வந்து நீளமான வரிகள் இருக்கிறது எதனால் வருதுன்னா இந்த போட்டிவிரிடே குரூப் சேர்ந்த அந்த வைரஸ்னால் வருது. வைரஸ் ஆர் பேக்குலோவிரிடே குரூப் ஆர் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட் ஆஸ் இன்செக்டிசைட்ஸ். இது என்ன பண்ணாங்கன்னா இந்த பேக்குலோவிரிடே வைரஸை அதிக அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு cytoplasmic polyhedrosis granulovirus and endomorphox virus were employed as potential insecticide. Next இங்கே சொல்லியிருக்கிற சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹெட்ரோசிஸ் கிரானுலா வைரஸும் எண்டமோஃபாக்ஸ் வைரஸஸும் வந்து திறன்மிக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.